என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு பேசாத குழலி. எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க அம்மாவுக்கு புரியலையா? கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. நீ பண்ண வேலைய சொல்றா. என்கிட்ட நல்ல வாயாடுனல, இப்ப வாய் திறந்து உங்க அம்மா கேக்குறாங்க, பதில் சொல்லு. கல்யாணம் பண்ணா ஒழுங்கா வச்சு வாழணும். அதெல்லாம் புரியாதவனுக்குலாம் எதுக்குடா கல்யாணம்? இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு தான் என் தங்கச்சியை எழுதிட்டு போய் கடத்தி வேற வச்சு கல்யாணம் பண்ணியா நீ? ஏமா நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கியே, அவன் அப்படி என்னதான் பண்ண அத சொல்ல. இந்த பொறுக்கி எவ்வளவு ஒரு மேனா மினிக்க கூட்டிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருக்கான். அவ தலைய தடவுறான், கைய புடிக்கிறான், இடுப்ப புடிக்கிறான். 2 பேரும் கட்டி புடிச்சிட்டு வர போறாங்க. ச்சே. டேய் குமார், குழலி சொல்றதெல்லாம் நெசமா? அட என்ன மாமா நீ சும்மா நெசமா வெசமானு விசாரிச்சுக்கிட்டு இருக்கற? நான் தான் என் கண்ணால பார்த்தேன்னு சொன்னனே, நான் மட்டும் இல்ல. தா கதிர மீனா 2 பேரும் தான் பார்த்தாங்க, கேளு. கூட சுத்துறது மட்டும் இல்ல, அவளுக்காக அரசியவே கைய வாங்கியிருக்கான் இவன். அயோக்கியம். அதையும் கதிர் பார்த்திருக்கான். குமார், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கியா? புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படிதான் இருக்கும். அது கேட்கறதுக்கு அப்படியே குடும்பத்தோட வந்துட்டீங்க. வேற வேலை வெட்டி இல்ல, போயிடா போய் வேலையை பாருங்கடா. பொழுது விடிஞ்ச பொழுது போல நை நை. டேய் இருடா இரு. ஏண்டா என்னடா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கற நீ? என்ன அப்படி இப்படி இருப்பாங்க? கட்டிட்டு வந்தவள கை வாங்குறது, வேற எவ கூடவ நின்னு பேசுறது, என்னடா பழக்கம் இதெல்லாம்? குமாரு, நான் உன்னை அப்படியாடா வளர்த்தேன் குமாரு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த புள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தப்போ உன்னையும் அவளையும் நல்லா தானே பாத்துக்கிட்டேன். அப்புறம் அவளை வச்சு சந்தோஷமா வாழறது கூட என்ன கேடு? திமிரு வேற என்ன? அம்புட்டும் திமிரு. ஏய் ஹலோ ஐயா அமைதியா பேசிக்கலையா? என்னடா பெரிய இவன் மாதிரி பாஞ்சிட்டு வர? இருக்கிற இடம் தெரியாம போயிடுவான். சொல்லுவேடா வேண்டாம். தங்கச்சி கொண்டுனா அண்ணன் கேட்கதான் செய்வான், பாஞ்சுக்கிட்ட வரத்தான் செய்வான். இது பாரு, நல்லவனா இருந்தா அவனை பதில் சொல்ல சொல்லு. நான் எதுவும் செய்யலன்னு சொல்ல. குடும்பமா சேர்ந்து நகை நட்டு போட்டு காரு பைக் பங்களான்னு வாங்கி கொடுத்து பெரிய மண்டபத்துல 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு விருந்து வச்சு கல்யாணம் பண்ணி என் கூட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க அவளை. ஆஹா, இது வேற. அப்படியே நியாயம் கேட்க வந்துட்டீங்க. வாங்க. ஓ பொறுக்கி பயல, உனக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் வேற கேக்குதா? சும்மா இருடி நீ வேற. நீ பேசாம இருமா. செத்தடா நீ. குமார் சொன்ன கேட்கவே மாட்டியா? சொல்லி வேண்டாம்.